ஹலோ காய்ஸ், திஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ. இதுதான் என்னுடைய முதல் வீடியோ. அண்ட் எனக்கு லிட்ரலி எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை நான் என்ன பேச போகிறேன். எதுவுமே ஸ்கிரிப்டெல்லாம் எதுவும் கிடையாது. டோட்டலி blank. அண்ட் தென் நான் என்ன எடிட் பண்ண போகிறேன் ஸோ அதெல்லாம் எனக்கு இல்லை. ஸோ இது இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ எப்படி இருக்க போதுன்னு தெரில. ஜஸ்ட் நான் வந்து என்னுடைய லைஃப்பை வந்து டாக்குமெண்ட்ரி பண்ணலான்னு ஒரு கான்செப்டால தான் இந்த யூடியூப் க்ரியேட் பண்ணேன். அண்ட் தென் என்னை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் நான் என்னையே ஒரு மிரர் மாதிரி பேசிட்டு. ஸோ லிட்டரலி ஐ ஹாவ் நோ ஐடியா நான் என்ன பேசிகிட்ருக்கேன், எனக்கு என்ன பண்ணுறேன்னு எனக்கு புரியல. பட் நான் இதை வந்து கட் பண்ண போகிறதில்ல. நான் அதை இப்படி தான் அப்லோட் பண்ண போகிறேன். இது என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஃபைன். டைட்டில் என்னென்னா ஹவ் ஐ ஸ்டார்டட் ட்ரேடிங் அண்ட் ஹவ் இட்ஸ் கோயிங் ரைட் நவ். சாரி. When I started trading and how it's going right now. பேசிக்கலி நான் வந்து இப்போ எனக்கு கரண்ட்டாக எனக்கு நான் வந்து ட்ரேடிங்கில் வந்து நான் பண்ணி எனக்கு கரண்ட்டாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஐ ஹாவ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டெக்னிக்கல் வைஸில் டெக்னிக்கல் அனலைசிஸில் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ரொம்ப வருஷமாக லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 7 இயர்ஸாக எனக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் ஓகே, நான் ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறேன். இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு. நான் எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ வந்து பேசிக்கலி ஸ்போர்ட்ஸ் பேக்ரவுண்டான இந்த ஸ்போர்ட்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்த ஒரு பையன் நான். ஓகே, நான் ஆவரேஜாக தான் படிப்பேன். ஓரளவுக்கு ஜஸ்ட் 50-50 அந்த ரேஞ்சில் இருக்கிற ஒரு ஆவரேஜ் காய். ஒரு பேக் பெஞ்சர் நான், அவ்வளோதான். நல்ல ஒரு பேக் பெஞ்சர், ஓரளவுக்கு படிப்பேன். அந்த மாதிரி இருக்கிற டைமில் ஒரு 6th 7th 8th 9th அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, நான் 8th ஸ்டாண்டர்டில் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, நான் ஆக்சுவலாக நான் ஒரு பேட்மிண்டன் பிளேயர். அந்த டைமில் நல்லா விளையாடிட்டு இந்த மாதிரி லோக்கல் மேட்சஸ், இந்த மாதிரி ஸ்டேட் ஜோனல்ஸு, டிஸ்ட்ரிக்ஸு, ஸ்டேட்ஸு இந்த மாதிரிலாம் வந்து ப்ராக்டிஸ் போயிட்டு லைக் மேட்சஸ்லாம் போய் நிறைய டைட்டில்ஸ் வின் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கப்போ அப்போது வந்து எனக்கு ஃபுல் இன்ட்ரெஸ்ட் ஃபோக்கஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மேலே தான் இருந்துச்சு. ஸ்போர்ட் நம்ம எப்படின்னா இந்த கேமில் வந்து எதனா ஒரு சக்ஸஸ் பண்ணணும், எதனா ஒரு லெவலில் போய் நிற்கணும், ஒரு ஒலிம்பிக்ஸ் பிளேயர் ஆகணும், அந்த மாதிரிலாம் ஒரு க்ரேசியஸ்ட் ஒரு சின்ன ட்ரீம்லாம் இருந்துச்சு அந்த வயசில். பட் அதுக்காக நான் அதில் ஃபோக்கஸ் பண்ணேன். கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு. 8th 9th நல்ல ஒரு ஜோனு, டிஸ்ட்ரிக்ட் பிளேயரு, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் வின் பண்ணேன், அப்புறம் ஸ்டேட் வின் பண்ணேன், ஸ்கூல் ஸ்டேட், அதுக்கப்புறம் வந்து நேஷ்னல்ஸ்லாம் இல்லை, என்னால் முடியல, அப்புறம் நான் தோற்றுட்டேன். ஸோ இட்ஸ் லைக் அப்படியே ஒரு லோக்கல் டோர்னமெண்ட்ஸ் அங்கங்கே விளையாடிட்டு இப்படி தான் வந்து லைஃப் நல்லா போயிட்டு இருந்துச்சு. பட் இருந்தாலும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா லைக் நான் பேசிக்கலி பிலாங்ஸ் டு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. மிடில் கிளாஸ் ஓரளவுக்கு நான் நாட் அ ரிச் காய். அந்த டைமில் வந்து எனக்கு நல்ல ஸ்பான்சர்ஸும் கிடைக்கல, எதுவும் கிடைக்கல. ஸோ அந்த டைமில் அம்மாட்ட தான் வந்து எந்த ஒரு சாட்டர்டே சண்டே டோர்னமெண்ட்ஸ் இருந்தாலும் வீட்டில் ஒரு 1000 லைக் அந்த மாதிரி காசு 2000 கேட்டு மேட்சஸ் போயிட்டு அட்டென்ட் பண்ணுவேன். அட்டென்ட் பண்ணும்போது லைக் இந்த மாதிரி டெய்லியும் பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கா ஒரு தாட் கேட்டுச்சு மைண்டில் எனக்குள்ள, ஏன்டா நம்ம வந்து நம்ம ஓனாக வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஐ மீன் டோர்னமெண்ட்ஸ் இவ்வளோ காசு, எல்லாத்துக்குமே காசு தான் முக்கியமே. இப்போ எந்த இடத்துக்கு போனாலும் சரி மணி தான் சோர்ஸ். மணி இல்லைன்னா எதுவும் இல்லை, மணி தான் எல்லா இடத்துலையும் ஸ்டைக் ஃப்ரெண்டில் நிற்குது, ரைட்? ஸோ நான் யோசிச்சு, இப்போ நம்ம நல்லா படித்து நம்ம என்ன தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அப்படியே 10th 12th வரைக்கும் நல்லா படித்தாலும் ஃபர்ஸ்ட் ரேங்கே எடுத்தாலும் ஐடியிலே ப்ளேஸ் ஆனாலும் கடைசியில் யாருக்கோ ஒருத்தருக்கு போயிட்டு கீழே தானே நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். 9 to 5 இந்த ஒரு லூப்பில் தானே மாட்ட போகிறோம். அது எனக்கு வந்து ஒரு 12th ஸ்டாண்டர்டில் தான் எனக்கு மண்டையில் வந்து உரைச்சிச்சு. பட் இருந்தாலும் எனக்கு 8th வந்து அந்த ஃபீல் ஆச்சு, நம்மளுக்கு வந்து செல்ஃபாக எதனா பண்ணணும். அந்த ஆசையிலே நான் வந்து யூடியூப்பில் போய் பேசிக்காக எல்லாம் தட்டுற மாதிரி தான் ஹவு டு மேக் மணி அந்த மாதிரி டைப் பண்ணேன். அந்த டைப் பண்ண கேப்பில் எனக்கு நிறைய இந்த ஃப்ரீலான்சிங் அப்படின்னு வந்துச்சு. ஸோ ட்ராப் ஷிப்பிங் எல்லாமே லொசுக்குன்னு பண்ணேன். ஹவு டு மேக் ஈஸி மணி அப்படிலாம் பண்ணேன். ஸோ ஸ்டார்டிங்கில் 8th வந்து நான் ஓகே, அந்த கேப்பில் தான் எனக்கு இந்த பைனரி ட்ரேடிங் பற்றி தெரிஞ்சிச்சு. பைனரினா அது ஜஸ்ட் இட்ஸ் அ பைனரி, தட்ஸ் நாட் அன்ப்ரொஃபஷ்னல், இட்ஸ் லைக் கேம்லிங்.
ஜஸ்ட் பெட்டிங் லைக் $100 இருந்தால் உள்ளே போட்டு டெபாசிட் பண்ண ஐஎன்ஆரில். ஸோ அன்ப்ரொஃபஷனலாக அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் சின்ன வயசில். ₹100 போட்டு ₹200 எடுக்கிறது, மேலே போனால் யூரோஸ்டி, மேலே போனால் கீழே போனால் அந்த மாதிரி தட்டி. இதுதான் என்னுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தப்பாக பண்ணிவிட்டு அது எனக்கு தெரியாது. யாரும் சொல்லியும் தரல, எனக்கும் அதுக்கான நல்ல நாலேஜ் இல்லை, எங்கேயும் கற்றுக்கிற ஒரு பிளேஸும் எனக்கு அந்தளவுக்கு அப்போல்லாம் ரொம்ப இந்த மாதிரி ஐசிடி இப்போ வந்திருக்கு, இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப ஐசிடி, எஸ்எம்சி, இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் அவ்வளோ டெக்னிக்கல்லாம் எதுவும் கிடையாது. அந்த நாலேஜ் வந்து அப்போ யாருக்கும் இல்லை. ஸோ நான் பேசிக்காக ஜஸ்ட் எப்படி மணி வர வைக்கலாம் சோர்ஸை வந்து ட்ரை பண்ணேன். அப்படியே ட்ரை பண்ணிக்கும் நிறைய காசு லாஸ் பண்ண, அந்த மாதிரி தப்பான விஷயத்தில் தப்பாக பண்ணிட்டு இருந்தேன் சரியான நாலேஜ் இல்லாமல். அண்ட் தென் அப்படியே 8th போச்சு, 9th போச்சு, லைக் அப்படியே காலம் கடந்து போக போக எனக்கு அதுக்குள்ளே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. லைக் தப்பு பண்ணி வீட்டில் வந்து நிறைய காசு லாஸ் பண்ணேன். இந்த மாதிரி பைனரியிலே லாஸ் பண்ணேன் தப்பாக பண்ணி. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 30,000 to 40,000, 60,000 லூஸ் பண்ணேன் தப்பான விஷயத்தில். அப்போது வந்து வீட்டில் வந்து ஏன் இப்படிலாம் பண்ணேன். ஸோ அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. அந்த டைமில் எல்லாரும் வந்து 2 முடிவு எடுத்தாங்க. 2 முடிவு எடுப்பாங்க அந்த இடத்துல. 2 முடிவு எடுப்பாங்க. ஒன்று, இந்த வேணாம், விட்டுடலாம், இது கூட வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இல்லை இதுலேயும் வந்து இவ்வளோ காசு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹைக் ஆயிடுச்சு மைண்டில். நம்ம ஏன் இதை வந்து ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்கக்கூடாது அப்படின்னு நான் அப்போ யோசித்தேன். ஸோ அந்த யோசித்து நான் அப்போ எடுத்த ஒரு டெசிஷன் தான் டு ஸ்டார்ட் ட்ரேடிங். அப்போ எனக்கு ட்ரேடிங் வந்து க்யூரியஸாக எப்படி கற்றுக்கணும், எப்படி கரெக்டாக நாலேஜை கற்றுக்கணும்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குது. ஸோ அப்படியே இதுக்குள்ளே வரப்போ ஒரு 12th 11thலலாம் 11th 12th வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பேசிக்காக இந்தியன் ஸ்டாக்ஸில் தான் பண்ணேன். ஜெரோதாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி தான் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ஒரு பேப்பர் ட்ரேடிங் மட்டுமே நான் ஒரு 3 years பண்ணேன். 9th 10th 11th 12th இந்த மாதிரி 4 years பண்ணியிருப்பேன் வெறும் பேப்பர் ட்ரேடிங்கே. பள்ளிக்கூடம் கற்றுக்க பார்த்தீங்களா, போய் சொல்ல. 9th 10th 11th 12th இந்த மாதிரி ஒரு 4 yearsஸாக வந்து பேப்பர் ட்ரேடிங் மட்டுமே பண்ணேன். பேப்பர் ட்ரேடிங்னா டெமோ அக்கௌண்ட்டில் வந்து சும்மா ப்ராக்டிஸ் மட்டும். ஏன்னா அந்த டைமில் என்ன இருக்கும், நம்மளுக்கு 9th 10th வந்து ஃபுல்லாக 10th 11th 12th எக்ஸாம் போயிட்டுருக்கோம். எனக்கு ஃபோக்கஸ் ஃபுல்லாக எக்ஸாமில் இருக்காது, நான் படிக்க மாட்டேன். ஸோ சும்மா சாட்டில் வந்து லைனை போட்டுட்டு ட்ரெண்ட் லைன் போட்டுட்டு பிரேக் அவுட்டு ரீடெஸ்ட்டு அப்படி இப்படின்னு பார்த்துட்டு அப்படியே போச்சு. ஸோ அதெல்லாம் எங்கே கற்றுக்கிட்டேன்னு கேட்டிங்கன்னா, யூடியூப்ஸ் தான். நிறைய யூடியூப்பு அப்படி இப்படி. அதுக்கப்புறம் என்னுடைய இன்ஃப்ளூயன்சர்ஸ், என்னுடைய சுற்றி சரௌண்டிங்கில் ஒருத்தர் இருந்தார், முகமது அப்பாஸ்னு ஒருத்தர். ஒரு நல்ல ஒரு தோஸ்த் நம்மளுக்கு. அவர் நல்லா ட்ரேட் பண்ணுவார். அவர் சொல்லிக் கொடுத்தாரு, இந்த மாதிரிப்பா, இந்த மாதிரி அப்படின்னு. சும்மா பேசிக்ஸ், ஜஸ்ட் கேண்டில் சிக்ஸ்னா என்ன, இப்படின்னா என்ன, அப்படின்னா என்னன்னு ஒரு ஹிண்ட் கொடுத்தாரு, இப்படி தான் சொல்லிட்டு. பட் அந்தளவுக்கு எனக்கு நாலேஜ் ஒன்றும் பெருசாக கிடைக்கல. பட் ஒரு பேசிக் ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் நான் கற்றுக்கிட்டேன். ஒரு சப்போர்ட்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, ட்ரெண்ட் லைன்னா என்ன, கேண்டில் ஸ்டிக்ஸ்னா என்ன, பேட்டர்ன்ஸ்னா என்ன, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கிடச்சிச்சு எனக்கு. அண்ட் தென் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இல்லை. பட் டெக்னிக்கல் வைஸில் நான் ஓரளவுக்கு கற்றுக்கிட்டேன். அண்ட் தென் 12th கிராஸ் ஆச்சு. 12th கிராஸ் ஆகிட்டு காலேஜ்க்குள்ளே போனேன். உள்ளே போனோடனே ஃபர்ஸ்ட் இயரில் அங்கே நிறைய தடுமாறினேன். ஸோ அங்கே போயிட்டு எனக்கு காலேஜ் வந்து லைஃப் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் பெங்களூரில் தான் இருந்தேன். பெங்களூர் பிரசிடென்சி யூனிவர்சிட்டியில் படித்தேன். ஃபர்ஸ்ட் இயர் படித்தேன். எனக்கு சுத்தமாக பிடிக்கல காலேஜ் லைஃப்பை. லைக் போனேன், எனக்கு அந்த மென்டாலிட்டியே இல்லை, சுத்தமாக இல்லை. அங்கே போயிட்டு அந்த பசங்க கூட சேர்ந்துட்டு லைக் பசங்கள்லாம் ஸ்மோக் பண்ணிவிட்டு லைக் ஜாலியாக இருப்பாங்க. ஒரு மாதிரி கிளாஸ்லாம் வெளியே டேட் பண்ணி லைக் ஐ டோன்ட் லைக் தட். எனக்கு பிடிக்கல. லைக் பிகாஸ் என்னோட எய்ம்னா நம்ம ஃபினான்ஷியலாக ஃப்ரீடம் ஆகணும், லைக் மில்லியனர் ஆகணும். லைக் எப்படி அந்த ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அட்டைன் பண்ணணும். எனக்கு புரியுது, அவங்க ஹேங் அவுட் பண்ணுறாங்க, ஓகே சில் பண்ணுறாங்க, ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு. ஆனால் எனக்கு வந்து அதெல்லாம் பண்ணலாம். பட் இருந்தாலும் அவங்க பண்ணுறதுக்கான பர்பஸ் என்ன இருக்குது? இப்போது இந்த காலேஜ் 1 to 3 years முடிப்பாங்க. முடிச்சுட்டு ஒரு ஜாப் ஏதோ இன்டர்ன்ஷிப் ஏதோ ஒன்று கிடைக்க போகுது. அது முடித்த பிறகு அவங்க ஏதோ ஒரு சேலரிக்கு ஏதோ ஒரு ஆளுக்கு அவனுக்கு கீழே வந்து டிபெண்ட் ஆகிட்டு தானே ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ அது எனக்கு வந்து கிராக் ஆச்சு. என்ன ஒரு சேலரிக்கு ஒரு 30,000 மேக்ஸிமம். நான் 40, 30, 25 மேபி 1 lakh அவ்வளோதானே. ஸோ அதுக்காக வந்து 9 to 5 ஃபுல்லாக ஒர்க் பண்ணி அப்படி லைஃப் ஃபுல்லாக அந்த லூப்லேயே வந்து மாட்டிக்கோ. அது எனக்கு நான் யோசித்தேன். ஐ திங்க் அபவுட் தட். நான் யோசித்தேன். ஸோ எனக்கு அந்த லூப் எனக்கு பிடிக்கல. இப்போது நான் வந்து ஒரு 30,000 சேலரி வாங்குற ஒரு பர்சன் கிட்டேருந்து நான் அந்த எஜுகேஷன் கற்றுக்குன்னா, நான் எப்படி வந்து ஒரு 1 lakh or 10 lakhs அந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணுற ஒரு
ஸ்கில்டான ஒரு காயாக மாற முடியும். லைக் ஹவ் ஐ அஃபோர்ட் டு டீச் மீ டு மேக் 10 மில்லியன்ஸ், லைக் 1 மில்லியன்ஸ் அந்த மாதிரி. லைக் அகெயின் சொல்கிறேன், கரெக்டாக சொன்னான்னு தெரியல அந்த தாட்டை. இப்போது ஒரு ப்ரொஃபஸர் வந்து அவங்களே ஒரு 30,000 தான் வாங்குறாங்க சேல்ரி. அந்த ஆள் வந்து எப்படி வந்து எனக்கு வந்து சொல்லித்தர முடியும்? நான் ஒரு 10 மில்லியன்ஸ் லைக் 1 மில்லியன் 2 மில்லியன் அந்த மாதிரி வந்து காசு சம்பாதிக்கணும்னா அவங்ககிட்ட நான் எப்படி கற்றுக்க முடியும் நான் கேட்குறேன். ஸோ தட்ஸ் வாட் மை கொஷன். ஸோ அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பெரிய பெரிய மைண்ட் செட்லாம் இருக்கிற போது எனக்கு வந்து சுத்தமாக வந்து எனக்கு ஸ்டடீஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த நான் என்ன படிக்கணும்னு கோர்ஸ் ஒரு ஐடியாவே இல்லாமல் நான் பாட்டுட்டு ஏதோ பிபிஏ அப்படி இப்படின்னு போட்டுக்கிட்டேன். பட் போட்டுட்டு நல்லா அந்த 1 இயர் கேப்லேயே என்ன பண்ணணும்னா ஃபுல் சாட்ஸ் தான், ஃபுல் சாட் அனலைஸ் பண்ணுறது, டெக்னிக்கல்ஸ் அப்படி இப்படின்னு நல்லா ஒரு ஃபுல் டீப்பாக என்னோடய எட்ஜுன்றது சுத்தமாகவே கண்டுபிடிக்காமலே இருந்தேன். எட்ஜ்னா என்னென்னா, தோஸ் ஹூ ஆர் வாட்சிங் திஸ் பிகினர்ஸ் மேபி அவங்களுக்கு புரியாது. லைக் என்னுடைய டாக்குமெண்ட்ரி இது. ஸோ புரியலாம் சில பேருக்கு. ஸோ அப்போ என்னோடய எட்ஜ்னா என்னோடய சிஸ்டம் வந்து எனக்கு சுத்தமாக நான் கண்டே பிடிக்கல. நான் எப்படி பண்ணணும், என்ன பண்ண போகிறேன், என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும், எப்படி ஒர்க் ஆகும் இது, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா என்ன, சைக்காலஜினா என்ன, எது எங்கே அப்ளை பண்ணணும், ஐ ஹாவ் நோ ஐடியா இன் தட் டைம். ஸோ அதெல்லாம் வந்து இல்லாதப்போ ஆனால் நான் கண்டுபிடிச்சிட்டு இருந்தேன் எப்படி பண்ணணும். ரொம்ப லைக் 1 இயராக ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லாக அப்படி போச்சு, செகண்ட் இயர் ஃபுல்லாகவே அப்படி போச்சு. ஆனால் இயர் பை இயர் டிக்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா லைக் இயர் பை இயரில் பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தேன். நான் எனக்கே தெரியாமல் என்னோடய பொட்டன்ஷியல் வந்து நான் ஜேர்னல் பண்ணுறப்போ எல்லாம் வந்து இயர் பை இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு எனக்கு தெரியாமல். அண்ட் தென் தேர்ட் இயரில் வந்து செகண்ட் இயரில் நான் நல்லா பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் தான் செகண்ட் இயர்லேயே எனக்கு ஒரு விஷயம் வருது, லைக் ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் பற்றி எனக்கு தெரிய வருது. லைக் இந்த ஃபண்டிங் பிப்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வைரல் ஆகிடுச்சு, கொஞ்சம் நல்லா பூம் ஆச்சு. ஸோ அந்த பீக்கில் ஒரு 5,000 3,000 இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து $5,000 ஆல்மோஸ்ட் 5 lakhs நியர்லி. ஸோ அதுக்கான ஒரு கேபிட்டல் தருவாங்க. பட் சும்மா தர மாட்டாங்க, அதுக்கு ஒரு டெஸ்ட்லாம் வைப்பாங்க. 8% கெயின் பண்ணு, 5% கெயின் பண்ணுன்னு. அதுவும் வச்சாங்க. நான் அதை யூஸ் பண்ணேன், அந்த சான்ஸ் ஆக்சுவலாக யூஸ் பண்ணி நான் வந்து வின் பண்ணேன். லைக் பேசஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணேன். 25K அக்கௌண்ட் வாங்கிட்டு நான் பேசஸ்லாம் வின் பண்ண நான் போடுறேன் சைடில் பாருங்கள். எல்லாம் வின் பண்ணேன். அண்ட் தென் பே அவுட்ஸும் வாங்கினேன். ஒரு 3-4 வாட்டி பே அவுட்ஸ் நல்ல பே அவுட் வாங்கினேன். $1,000 அப்புறம் $600 $300 அப்படிலாம் வாங்கியிருக்கேன். வாங்கி பண்ண ஃபர்ஸ்ட் டைம் இருந்து ஓகே. பட் ஸ்கில் இருக்குது, டெக்னிக்கல் என்னோட நல்ல டெக்னிக்கல் இருந்துச்சு. பட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எங்கே இருந்தாலும் நான் பாஸ் பண்ணி வாங்கிட்டேன் நல்லாவே. பட் ஃபர்ஸ்ட் டைம் அது நான் நல்லா தான் பீக்கில் பண்ணாலும் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு அதுக்கப்புறம் நான் அந்த அக்கௌண்ட்டை ரொம்ப நாள் தான் கையில் வச்சுட்டு நான் அதை வந்து வாஷ் அவுட் பண்ணிட்டேன். அக்கௌண்ட் ப்ளோ ஆகிடுச்சு. ப்ளோ ஆகிட்ட பிறகு என்னோடய காலேஜ் ஆஃப் தேர்ட் இயரில் வந்து எனக்கு சுத்தமாக அந்த சிஸ்டம் பிடிக்கல. ஸோ நான் இன்னும் டீப்பாக பண்ணணும்னு ஒரு ஏதோ க்யூரியஸில் காலேஜ் எனக்கு வேணாம், எனக்கு பிடிச்ச லைஃப்பை நான் இதில் ஏன்னா எனக்கு கிளியராக ஒரு விஷயம் வந்து நல்லா தெரியும். எனக்கு வந்து 9 to 5 வந்து நான் பண்ண போகிறதில்ல. ஐ எம் ஸோ அஷ்யூர் ஃபார் தட். நான் அதை பண்ண போகிறதில்ல. நான் ஏதோ ஒரு பிஸ்னஸில், ஏதோ ஒரு ஆண்டர்ப்ரினர்ஷிப்பில், ஏதோ ஒரு ஸ்டஃப்பில் நான் ஏதோ பெருசாக நம்ம பண்ண போகிறோம் நல்லா தெரியும். ஐ ஹாவ் அ கிளியர் ஐடியா, ஐம் கோயிங் டு டூ தட் அப்படின்னு சொல்லிட்டு அப்போயே நான் இதில் வந்து முக்கிய லைக் எதுக்கு என்னுடைய ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் முடிஞ்சிச்சு. லாஸ்ட் 1 இயர் இருக்குது. அந்த 1 இயர் நான் ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ஆல்மோஸ்ட் 5 செம் வரைக்கும் முடிஞ்சிச்சு. இன்னும் 2 செம் தான் இருக்குது, 6 செம் முடிய போகுது. அப்போ போய்ட்டு எனக்கு இல்லை, அம்மாட்ட வந்து இந்த மாதிரி நான் இந்த மாதிரி நான் பண்ண போகிறேன், ட்ரீட் பண்ண போகிறேன், நான் கற்றுக்க போகிறேன். ஆல்மோஸ்ட் நான் கற்றுட்டேன். இன்னும் கொஞ்சம் 1 இயர் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்னா நான் இது என்னன்னு சொல்லி கண்டுபிடிப்பேன். நான் அதை ரிசர்ச் பண்ணி நான் முடிச்சிருவேன். எனக்கு இதுதான் இன்ட்ரெஸ்ட், அது இல்லை அப்படின்னு சொன்னேன். ஸோ ஓகேப்பா நீ என்ன பண்ணுறியோ பண்ணுன்னு சொல்லி அம்மா சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் தென் காலேஜும் ட்ராப் அவுட் பண்ணிட்டேன் நான். தேர்ட் இயரில் வந்து காலேஜும் ட்ராப் அவுட் பண்ணிட்டேன். இது யாருக்குமே தெரியாது. நான் காலேஜும் ட்ராப் அவுட் பண்ணேன். யாருக்குமேனா அம்மாவுக்கு மட்டும் தெரியும், அப்பா கூட தெரியாது. ஒரு நாள் தெரியும், இந்த வீடியோ வந்து வெளியே பெருசாக ஆகும்போது, ரீச் அவுட் ஆகும்போது. அந்த நாள் நான் பெரிய ப்ராஃபிட்டபுளாக இருப்பேன், நல்லா இருப்பேன். ஐ திங்க் ஸோ. அப்போ யாருன்னா பார்த்தீங்கன்னா அப்போ கமெண்ட் பண்ணுங்கள், அந்த வீடியோ நான் இப்போ பார்த்துட்டு இருக்கேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃபைன், கம் டு அவர் டாபிக். மேபி ஃப்யூச்சரில் தெரிய வரலாம், இட்ஸ் ஓகே. நான் நல்ல டிசிஷன் தான் எடுத்தேன் என்ன பொறுத்தையும். பிகாஸ் ஐ நோ தட் கிளியர்லி என்னோடய கோல் எதுன்னு சொல்லிட்டு நான் எது பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. எனக்கு அது 95 வேணாம், எனக்கு அந்த சேலரி வேணாம், 20,000 வேணாம், எனக்கு 30,000 வேணாம், எனக்கு அது அவங்க பின்னாடி போக வேணாம். ஐ ஹாவ் டு கிரியேட் மை ஓன், நான் என்னுடைய லைக் ஓனாக என்னுடைய கம்பெனி ஸ்டார்ட் அப், என்னுடைய எது இருந்தாலும் சரி நான் செல்ஃபாக நிற்கணும். ஐ ஹாவ் டு டூ பை மை செல்ஃப். என்னோடய ஸ்கில் எனக்கு கை கொடுக்கும். பிகாஸ் எனக்கு வந்து ட்ரேடிங் சுத்தமான நாலேஜ் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த டைமில் ஒரு தேர்ட் இயர் படிக்கும்போது
எனக்கு ஆல்ரெடி வந்து நான் 8th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆரம்பிக்கும் போதே அந்த டெக்னிக்கல் ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு சைக்காலஜி தான் வீக்காக இருந்துச்சு. ஐ மீன் சைக்காலஜி, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பற்றி தெரியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அதை பற்றி கற்றுக்க த த டிசிப்ளின் ரீடர், அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நிறைய புக்ஸ் படித்தேன். அட்டாமிக் ஹாபிட்ஸ் பற்றிலாம் படித்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா நல்லா கெயின் பண்ணேன். ஒரு பேசிக் நாலேஜ் நல்ல ஒரு நாலேஜ் கெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலேஜ் ரொம்ப 1 இயர் நல்லா பண்ணேன். பண்ணிவிட்டு என்னுடைய எட்ஜ் வந்து இப்போ ஃபைனலி ஐ வாஸ் அன்லாக்ட் மை எட்ஜ் அன்லாக்ட். நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் டெக்னிக்கலாக நான் என்ன பண்ணணும், சைக்காலஜிக்கலி நான் என்ன பண்ணணும், லைஃப்பில் என்ன பண்ணணும், லைஃப்பில் க்ரோ ஆகணும்னா ட்ரேடிங்கில் நான் க்ரோ அப் பண்ணணுன்னா நான் என்ன பண்ணணும், என்னுடைய நான் வந்து நான் பெருசாக பண்ணணும், ட்ரேடில் வந்து நம்ம சின்னதாக ஏதாவது பெருசாக மாற்றணும், இதை அப்படியே ஃப்ளிப் பண்ண அக்கௌண்ட் எப்படின்னா என்ன பண்ணணும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்ன, ஒரு கிளியரான ஒரு விஷனோட இப்போ நான் இறங்கியிருக்கேன். ஸோ ஆக்சுவலாக இதை வந்து நான் வெளியே வந்து பண்ண மாட்டேன் பேசிக்கலி. பட் சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஓகே நம்ம ஏன் வந்து நம்ம போகிற ஜேர்னியில் வந்து இதை அப்படியே ஒய்டியில் அப்படியே ஷேர் பண்ணிட்டு போகக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு பண்ண ஒரு தாட் தான் இது. ஸோ எனக்கு எடிட்டும் இல்லை, ஒன்றும் பண்ண தெரியாது, சும்மா அப்படியே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஐ டோன்ட் லைக் இந்த வியூஸ்க்காக எதுவும் பண்ணல, பட் சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு தெரியல, அதுக்காக நான் எதுவும் பண்ணலை. பட் ஐ ஜஸ்ட் டாக்குமெண்ட்ரி மை செல்ஃப். ஒரு மிரர் மாதிரி நான் ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் இது இருக்கும், நான் இந்த மாதிரி பேசியிருக்கேன், நான் இங்கேருந்து வளர்ந்துருக்கேன்னு சொல்லிட்டு என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் பார்ப்பாங்க. என்ன பார்த்து நிறைய பேர் வளருவாங்க. எல்லாராலையும் முடியும் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. ஸோ ஐம் ஃப்ளேமிங் மை செல்ஃப். திஸ் இஸ் ஃபார் மீ விசஸ் மீ. இப்போ எனக்கு ஒரு நல்ல எட்ஜ் இருக்குது. இப்போது பெங்களூரில் முடிச்சுட்டு நான் இப்போ வந்து நம்ம ஊருக்கு, ஐ மீன் நான் பேசிக்கலி பிலாங்ஸ் டு தமிழ்நாடு, வெள்ளூர். நான் வெள்ளூரில் இருக்கேன். இங்கே வந்த பிறகு எனக்கு நான் ஆக்சுவலாக எட்ஜ் கண்டுபிடிச்சிட்டேன். நான் எட்ஜுனா என்னோடய சிஸ்டம் கண்டுபிடிச்சேன், நான் இதுதான் ஃபாலோ பண்ணணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் நான் அதை கண்டுபிடிச்ச பிறகு நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். இப்போ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகும்போது இப்போ நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட்டே வந்து நிறைய 100Ks வாங்கியிருக்கேன். 100K பெரிய பெரிய அக்கௌண்ட்ஸ்லாம் வாங்கி நிறைய வந்து ப்ளோ பண்ணிட்டேன். பிகாஸ் சம் சைக்காலஜிக்கலாக எரர் பண்ணி நிறைய மிஸ் அவுட் பண்ணி சில ஸ்டஃப் நல்லா விட்டுட்டேன். ஸோ அட் தி எண்ட் நான் இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னா, என்னோடய எட்ஜ் என்னன்னா, நான் இப்போ இங்கே சொல்லலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொல்கிற அளவுக்கு இங்கே பெருசாக இல்லை. ஸ்ட்ராட்டஜி இஸ் டூ நத்திங். திஸ் இஸ் மை எட்ஜ். டூ நத்திங் இஸ் மை ஸ்ட்ராட்டஜி. #do nothing you become. இப்போ வந்து ஒரு விஷயத்தை நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும்னு சொல்லுவாங்க. பட் அப்படிலாம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போது ஆல்ரெடி நான் கற்றுக்கிட்டு ஸ்கில்லை கெயின் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதில் ட்ரேடிங் வந்து கம்ப்ளீட்டாக ஆப்போசிட். இந்த வேறு பிஸ்னஸ்க்கும் வேறு விஷயத்துக்கும் கம்பேர் பண்ணனா, நீங்கள் சில்லாக இருந்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக எட்ஜ் இருந்தால், சிஸ்டம் இருந்தால், நீங்கள் என்ன பண்ணணும்னு ஐடியா இருந்தால், கிளியர் கோல் எல்லாமே எல்லா செட்டப்புமே உங்களுக்கான செட்டப் வர வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம எடுத்தால் நம்ம எல்லாமே நம்ம கிளியராக பண்ண முடியும் இதில். ஓகே, லைக் ஜஸ்ட் 1 or 2 15 மினிட்ஸ் வேலை தான். ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுறோம். நம்ம ஆல்ரெடி ப்ரீ மார்க்கெட் அனலைசிஸ் பண்ணி வச்சுருப்போம். நம்மளுடைய செட்டப் கிடைக்கும் போது நம்மளுடைய செட்டப் வருதா அப்போ மட்டும் என்ட்ரி எடுப்போம். வீக்லி 1 trade 2 trade டிபெண்ட்ஸ் ஆன் மீ ஆஸ் வெல். லைக் நான்லாம் 1 hour டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணுறவன். 1 hour மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் அவ்வளோதான். ஸோ நான் வந்து ஸ்கேல்பர்லாம் கிடையாது. இப்படி தான் நான் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக நான் ஸ்கேல்பிங்லாம் பண்ணி அதெல்லாம் ரொம்ப காசெல்லாம் ஆசைப்பட்டு நிறைய கிரீடியெல்லாம் போய். பட் லைஃப் வந்து ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் பேசிக்கலி ஃபார் மீ இட்ஸ் லைக் ரொம்ப ஃப்ரீடமாக, ரொம்ப டைமாக நம்ம வந்து நம்மளை க்ரூம் பண்ணால் தான், நம்ம லைஃப்பை வந்து அப்டேட் பண்ணால் தான் இதுவும் வந்து ஒர்க் ஆகும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, டூ நத்திங்னா என்னோடய ஸ்ட்ராட்டஜி நான் என்ன பண்ண போகிறேன்னா, டெய்லி வந்து அப்டேட் பண்ண போகிறேன். அண்ட் தென் road to 1 million ஃபண்டிங். ஓகேவா, 1 million நம்ம ஃபண்டிங் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரம் ஸ்டார்டிங் டு 5K ஃபண்டட் வாங்கியிருக்கேன் 5 இயர்ஸில். 5% இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட் இருக்குது. அந்த அக்கௌண்ட்டில் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் நான் வாங்கியிருக்கேன். ஓகேங்களா, ஆல்ரெடி நிறைய வாங்கியிருக்கேன். பட் அதெல்லாம் வந்து ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. பட் அப்போல்லாம் நான் டாக்குமெண்ட்ரி பண்ணல. இப்போ நான் வந்து நான் ஃப்ளேம் அவுட் பண்ணுறேன். இப்போது இதுக்கு மேலே வந்து என்னென்ன நடக்குதோ, அந்த அக்கௌண்ட் வாங்கின ட்ரேட்லேருந்து எடுத்த ரீசன்லேருந்து எல்லாமே நான் டாப் டு பாட்டம் வரைக்கும் நான் வந்து இதில் போட போகிறேன். ஸோ ஸ்டே tuned to this, the life of Bilal M.